டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மறந்துட்டேன். இந்த அட்டையில இங்க வந்து இது பேர் QR கோடு. இது பாத்தீங்கன்னா QR கோடு இந்த பக்கத்துல. இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க காசு அதுல போடலாம். அது எடுத்துக்காது, நீங்களா மனசு வச்சு போடணும் இங்க. அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்குறப்போ, தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் வந்து உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய் அதுக்கு மேல அவங்க போன்லேயே இந்த ஸ்கேன் பண்ணி அதில் வந்து 5 ரூபாய் போட்டுடு தம்பி, தங்கச்சி போட்டுடு தங்கச்சி அப்படி சொன்னா போடுவாங்க. 5 ரூபாய்க்கு மேலேயும் போடலாம். அதோட நிறுத்திடாதீங்க, எவ்வளோ வேணா போடலாம். என்ன சிவா, நீ எவ்வளோ போட போற? உன் ஃபோனை கூட ஸ்கேன் பண்ணி பார்த்துறேன். ராசாவை பார்த்தா அவர் வந்து நான் என்ன 1 லட்சமா 2 லட்சமான்னு கேட்டார். இது எவ்வளோ வேணா பாங்கும், அது லட்சம் கோடி எவ்வளோ வேணா உள்ள ஸ்கேன் பண்ணி போட்டுடலாம். எல்லாம் நேரடியாக கட்சிக்கு வந்துடும். கட்சிக்கு நிதி தேவை. அதனால இதை நீங்கள் எல்லா நம்மளுடைய உங்கள் தொகுதியில், உங்கள் பகுதியில், உங்கள் ஒன்றியத்தில், கிளையில் இது கொடுக்கணும். 3 வேலை திட்டங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஒன்று வந்து புதிய உறுப்பினர்கள், இருக்கின்ற உறுப்பினர்களுடைய கார்டை வந்து புதுப்பித்தல் ஒன்று. 2வது கிளை படிவம் கொடுத்துருக்குறாங்க. கிளையில் 25 உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கணும், அதையும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் இந்த வேலையில் அதுவும் செய்யணும். 3வது முக்கியமானது பூத் வாக்குச்சாவடி. அதில் 10 பேர் அதில் இருக்கணும். அந்த 10 பேரில் முதல்ல கிளை தலைவர், 2வது கிளை செயலாளர், அது அவசியம் இருக்கணும். இந்த 3 வேலைகளும் அடுத்தது 3 வாரத்தில் முடிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை திட்டம் நிறைய இருக்கு, செய்யறதுக்கு இருக்கு. இன்னும் ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் தேர்தல் வருது. அதற்கு முதல்ல உறுப்பினர் அட்டை கொடுக்கணும். ஏன்னா போன முறை அட்டையை கொடுத்து பார்த்தோம், எனக்கு தெரிஞ்சு அது ஆற்காட்டில் கரிகாலன 1.5 லட்சம் பேர் உறுப்பினர் நட்டான். இந்த கையில் கையெழுத்து போட்டான், இந்த கையில் கையெழுத்து போட்டான். ஃபோன் நம்பர் கொடுத்தா பீகாரில் அடிக்குது. இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, உண்மையாக கொடுங்க எனக்கு. அது அடுத்த கட்டத்தில் அதிகப்படுத்திடலாம். சாதாரணமாக பண்ணிவிடுவேன் நான். எனக்கு அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். எனக்கு என்னால் பண்ண முடியும். உண்மையான உறுப்பினர்கள் 100% எல்லாம் உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன பிள்ளைங்களை பிடிங்க இப்போ. ஏன்னா அந்த மாநாடு மிகப்பெரிய மாநாட்டை நம்ம நடத்தணும். உலகமே பாராட்டி கொண்டு இருக்கிற இந்த மாநாடு. இந்த மாநாட்டை நான் நடத்தலை, நீங்கள் நடத்துறீங்க. உங்களால் தான் அந்த மாநாடு வெற்றி பெற்றது. அவ்வளோ பெரிய மாநாடு. அதை முக்கியமாக நான் சொல்றது வந்து மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், அந்த தொகுதி நிர்வாகி, மாவட்ட வருவாய் மாவட்ட நிர்வாகி, அதற்கு கீழே நீங்கள் எல்லாமே வேகமாக உணர்வோடு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்றினீங்க. அந்த மாநாடு எப்படி வெற்றினா, ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் லட்சோப லட்சம் இளைஞர்கள் அங்கே கூடி அமைதியாக அங்கே இருந்து அமைதியாக வீட்டுக்கு சென்று அவ்வளோ எழுச்சியா உணர்ச்சியா சென்றார்கள். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இப்போ இந்த பிள்ளைகளை போய் பிடிங்க. இன்னைக்கு மாநாடு முடித்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறி இருக்கு. அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்க கிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தான். மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறார், அவர்கிட்ட தான், அவர் தான் எனக்கு வேணும்னு அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு போனீங்கன்னா அவங்களை அப்படியே பிடிச்சிட்டு வந்து அவன் நல்வழிப்படுத்தி, வரும் காலம் நம் காலம், மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அதனால இதையெல்லாம் இந்த 3 திட்டங்களும் உடனடியாக செய்யுங்கள். நான் நம்ம பணியோர் அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இதில் அப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஆப் சொல்லுவாங்க.
இது 2 வருஷமாக பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து வெளியிடுற சூழல் வரல, எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம். அந்த ஆப்லேருந்து அது என்னன்னா 2-way கம்யூனிகேஷன். கிளையில் இருக்கிற கிளை செயலாளர் வந்து நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். பனையூரில் எப்போனா வரலாம், யாரோனா வரலாம், அது வேற. ஆனால் அங்கேருந்து செய்திகள் சொல்லலாம், இங்கேருந்து செய்தி போவோம், பரிமாற்றங்கள், அங்கே கிளையில் பிரச்சனை, அந்த ஒன்றியத்தில் பிரச்சனை, நகரத்தில் ஏதாவது பொது பிரச்சனை, கட்சி பிரச்சனை, ரெண்டுமே நேரடியாக கொண்டு வரலாம். அது தினம் இவ்வளோ ஆளுகள்லாம் போட்டு அதை பார்த்து பராமரித்து அதுக்கு விடை தீர்வு எல்லாமே அந்த ஆப் மூலயமா நம்ம பண்ண போகிறோம். ஆனால் முதல்ல இதில் கொடுத்துடுங்க. சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த கார்டு கொடுக்குறீங்க, டிஜிட்டலாக பண்ணிடுங்களேன், ஆன்லைனில் பண்ணுங்களேன், அப்படிலாம் பண்ணுங்களேன் கேட்டாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் இப்போ வேண்டாம். ஏன்னா முதல்ல என்னென்னா நேரடியாக தம்பியோ என் தங்கையோ நேரடியாக போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதில் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செய்யணும், வேகமாக இல்லை செய்யுங்க. அதனால் ஒரு அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் மனதிலே வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.